ராகியில் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. அது இந்த காலத்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் புரியாது. நம்ம கூழு கஞ்சி இல்லைனா வந்து இட்லி தோசை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ராகி மால்ட் வந்து நம்ம இப்போ போட்டிருக்கிறோம். இந்த முளைக்கட்டின ராகியை நல்லா கழுவி காய வச்சு இது கூடவே முந்திரி பாதாம் ஏலக்காயெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறோம். அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது வந்து நம்ம அப்படியே வந்து பாலில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு சூடான பாலில் நல்லா கலந்து அப்படியே நம்ம குடிக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் இதில் நம்ம ஸ்மூத்தி கூட செய்யலாம். இப்போ நம்ம ராகி ஸ்மூத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ராகி மால்ட்டு 2 ஸ்பூன், இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பசும்பால், இது கூடவே அத்திப்பழம் நைட்டே ஊற வச்ச அத்திப்பழம், 2 பேர்ச்சம்பழம், இது கூடவே சீட்ஸு நமக்கு என்ன சீட்ஸ் விருப்பமோ அந்த சீட்ஸை சேர்த்துக்கோங்க. இந்த சீட்ஸும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதே நாட்டு சக்கரை சேர்த்து தான் அரைச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை இல்லைனா தேன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இது கூடவே ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கட் பண்ண பழத்தையும் சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்மூத்தி அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் மேலே கிரேட் பண்ணி வச்ச பாதாம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு ராகி ஸ்மூத்தி ரெடி. ராகியில் வந்து எவ்வளோ மருத்துவ பயன் இருக்குது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ராகி மால்ட் மட்டும் இல்லாமல் ராகி சாக்கோ ட்ரிங்க்கும் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணலாம். இப்போ குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. செமையாக இருக்குது.